ഹലോ ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ ഇന്നൊരു ഡിന്നർ നൈറ്റ് വീഡിയോ ആണ്. ഡിന്നർ നൈറ്റിங்கிறது வேலைக்கு போயிட்டு வந்த என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஃபுட்டு உண்டாக்கி கொடுத்தேன். அതാണ് ஆஃப்டர்நூனே நான் அவங்களுக்கு சிக்கன் கறி உண்டாக்கி வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சு தான் சிக்கன் கறி இந்த வாட்டி உண்டாக்கியிருந்தேன். பின்ன அவங்களுக்கு கேரளா ஸ்டைலில் பத்திரி, அது எனக்கு கரெக்டாக தெரியல, அது அவங்களுக்கு பயங்கர இஷ்டம். நான் துபாயில் வந்துட்டு அப்படி ஒரு சாணத்தை நான் உண்டாக்கிட்டும் இல்லை. இதுவும் அவுட் சைட்லேருந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். அப்படி வாங்கின பத்திரியானு. பின்ன என்னென்னா மில்க் ஷேக்கானு அவங்களுக்கு ரெடி ஆக்கியிருந்தேன். மில்க் ஷேக்னா மேங்கோ மில்க் ஷேக்கானு, ஓட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேங்கோ மில்க் ஷேக்கானு. அவங்களான அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சம்டைம்ஸ் அவங்க லேட்டாக வருவாங்க, சம்டைம்ஸ் நேரமாக வருவாங்க. ஸோ எப்போ வந்தாலும் நேரமாக வந்துட்டாங்கன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் கேட்கணுன்னு அவசியமே இல்லை, அவங்களே எல்லா விஷயங்களும் எனக்கு செய்து தரும். பாத்திரம் கழுவி தருது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ஒரு சைடு நான் மில்க் ஷேக் அடிக்குதுன்னா அவங்க பாத்திரம் கழுவும், நான் பாத்திரம் கழுகுனா அவங்க மில்க் ஷேக் அடிக்கும். அப்படியான லைஃப் ரொட்டீன் போயிட்டுருக்கு. துபாயில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து ஹாப்பியாகிட்டு இருந்தாலும் குறைய ஸ்ட்ரெஸ்ஸும் കാര്യങ്ങളோடு தான் அவங்க வேலைக்கு போகிறதும் வரதுமாயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு டைமிங்கிறது நமக்கு கிடைக்காது. கிடைக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அங்கே நாங்கள் மில்க் ஷேக் எல்லாம் உண்டாக்கிட்டு லாஸ்ட்டு பத்திரியும் சிக்கன் கறி. பத்திரி எனக்கு ஆக்சுவலி போட தெரில. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதை லைட்டாக போட்டுட்டு எடுத்தால் போதும். நார்மல் டேஸை காட்டிலும் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சாப்பிடும். கொஞ்சம் எங்களுக்கான ഒരു ടൈം സ്പെൻഡ് பண்ணிட்டு தான் സാപ്പിടുന്നുണ്ട്. അപ്പം ഗൈസ് അത്രയേ ഉള്ളൂ ഇന്നത്തെ വീഡിയോ. എൻ്റെ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടെന്നാൽ ഒന്ന് ലൈക്ക് ചെയ്ത് ഒന്ന് എന്നെ ഫോളോ ചെയ്യണം. അപ്പം നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. ബൈ.